இன்னும் தள்ளி அங்க வந்துரு, ஏன்னா அப்பதான் இதெல்லாம் எடுத்து காட்ட முடியும். தம்பிங்களா பாருங்க, நாங்க வந்து எக்ஸ்ட்ரா வேகன்ஸா பிரசிடென்ட் டீம் அண்ட் எபோ மீட்டிங் வந்திருக்கோம். இது என்னன்னா ஹெர்பலைஃப்ல நிறைய லெவல் பை லெவல் வந்து ட்ரைனிங் மீட்டிங்ஸ் இருக்கு. சரியா பாருங்க, இது வந்து ஒர்க் புக் கொடுத்துருக்காங்க எழுதுறதுக்கு. யார் யாரெல்லாம் பிடி மேம் பிரசிடென்ட் டீம் ஆயிருக்காங்க, டாப் 1% பீப்புள்லாம் இன்னைக்கு இங்க அசம்பிள் ஆகுறாங்க. சரியா, இது வந்து நாங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு எங்களுக்கு விஐபி ஆனதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க. என்ன கிஃப்ட் பாத்திரலாமா? எப்பவுமே ஹெர்பலைஃப் வந்து நமக்கு ஏதாவது யூஸ் ஆகுற மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்க. பிளண்டர் ஷேக் போட்டு இந்த மாதிரி டிராவல் பண்றப்ப நம்ம குடிச்சிக்கலாம். அப்புறம் என்னமோ கொடுத்துக்கிறாங்க. ஓ இப்படி நெக்குக்கு போற கூலர்ஸ், கூலைடு. எடுத்து இப்படி ஆன் பண்ணி இப்படி போட்டுக்கிறது. நல்லா நீங்க சமைக்கும் போது, வெயில் இருக்கும்போது, ட்ரைனிங் அட்டன் பண்ணுது, வேர்க்கும் போது கூலா இருக்கும். அதுக்காக இது கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஷேக்கர் கப் கொடுத்துக்கிறாங்க. இதுல இன்னொருத்தருக்கு உண்டான ஷேக்கர் கப் கொடுத்துருக்காங்க. பட்டன் இருக்கு, பேனா இருக்கு, ஷேக் இருக்கு, இன்னொரு புக் இருக்கு. ஸோ எக்ஸாக்டா 3 நாள் இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு வந்து டாப் 1% ஹையர் லெவல் இன்ஃபர்மேஷன்ஸ், கம்பெனியினுடைய அப்டேட்ஸ், ஃபியூச்சர் வந்து விஷன் என்ன வந்து கம்பெனியில ஒரு இன்வென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, இன்னோவேஷன் கொண்டு வந்திருக்காங்க, அந்த மாதிரி டாப் 1%க்கு தகுந்த மாதிரி இப்ப தகவல் கிடைக்கும் இன்னைக்கு. சரியா, நாளைக்கு லீடர்ஷிப் ட்ரைனிங், தலைமைத்துவத்துக்கான ட்ரைனிங். அடுத்த 2 நாள் வந்துட்டு ஜெனரல் ட்ரைனிங்ஸ், பேசிக்ஸ், 80% பேசிக்ஸ். எப்படி கஸ்டமர் கிரியேட் பண்றது, எப்படி நம்ம இந்த பிசினஸ்ல டெவலப் ஆகுறது, லெவல் பை லெவல் எப்படி மூவ் பண்றது, நியூட்ரிஷன் சென்டர் எப்படி பண்றது, மீட்டிங்ஸ் எப்படி பண்றது, கஸ்டமர் எப்படி பிடிச்சி அவங்கள தக்க வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லாஸ்ட் 2 டேஸ்ல கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.